ஒரு தேசம் உலகத்தில் புதிதாக பிறக்க வேண்டுமானால் ஏகாதிபத்திய நாடு ஒன்றின் ஆதரவு இல்லாமல் அது நிகழாது. ஏதாவது ஒரு வல்லரசின் துணையோடு தான் ஒரு புதிய தேசம் பிறக்க முடியும். தாய் மட்டும் தனியே பிரசவிக்க முடியாது, தந்தை தேவை என்பதை போல ஒரு தேசம் ஒரு விடுதலை இயக்கத்தால் உருவாகும் என்று நாம் நம்பினாலும் உலகில் தோன்றிய ஒவ்வொரு புதிய நாட்டுக்கு பின்னாலும் ஒரு ஏகாதிபத்தியத்தின் கை இருக்கிறது, ஒரு வல்லரசின் கை இருக்கிறது. உலகம் முழுவதும் விடுதலை இயக்கங்கள் வீழ்த்தப்பட்ட வரலாற்றின் பின்னணியில் ஒரு ஏகாதிபத்தியம் இருக்கிறது, அல்லது பல ஏகாதிபத்திய நாடுகளில் சதி திட்டங்கள் இருக்கின்றன. ஆக வல்லரசுகளின் துணை இல்லாமல்